கனத்த இதயத்துடன் உன்னை நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறோம். பல விஷயங்களை மறக்க முடியவில்லை. இந்த உலகிற்கு உன்னை அன்போடு வரவேற்ற உன் தந்தையை நினைத்தால் பாவமாக இருக்கிறது. இங்கு உயிர்கள் பிரிந்தாலும் ஞாபகங்கள் ஒருபோதும் பிரிவதில்லை. நம் கண்களை குளமாக்கிவிட்டு இவள் அந்த ஆண்டவரிடம் இணைந்து விட்டாள். இவள் நிச்சயம் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பாள் என்று நம்புவோம், இப்போதும் எப்போதும். ஆமேன். என்ன சத்தம்? நீங்க ஓகே தானே? அத கொஞ்சம் ஆஃப் பண்றியா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, அத ஆஃப் பண்ணனும் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சாரா, யா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான். இது சரி, அவன் எப்படி இருக்கான்? அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாரு. ஹோம் ஸ்வீட் ஹோம். ஓகே, பவர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் தண்ணியை பார்ப்போம். இங்க பாரு. சரியா க்ளீன் பண்ணாம விட்டுருக்காங்க. அதான் இவ்வளோ டர்ட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல டூல்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இங்க வரியா?
என்ன? இல்ல அது ஒண்ணும் இல்ல. இது ஜினோஸ் தானே? ஆமா ரொம்ப மட்டமான டேஸ்டா இருக்கு. ஆமா. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை கேட்குற? நாம இங்க எதுக்காக வந்தோம்? சில விஷயங்களை மாற்றணும்னு நினச்சேன். எனக்கு புரியுது. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உனக்கே தெரியும் லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சுன்னு. சரி, ஓகே. அப்புறம் இந்த இடம் எனக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீ பெட்டராக ஃபீல் பண்ணலையா? பெட்டராவா? இங்க பாரு, எந்த மாதிரி நடந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு புதுசா போனாலும் சரி, முன்னாடி நடந்த பாதிப்புகள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளை விட்டு போகாது. அதை தானே நான் முன்னாடியே சொன்னேன். முதல்ல என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனா இப்ப எல்லாமே ஓகே தான். யா, எந்த இடத்துலயும் வாழ்றதுக்கு உன்னோட மைண்ட் செட் இப்போதைக்கு எனக்கு எல்லாம் புரியுதா? இது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ கடந்து வந்த விஷயங்கள். யா, யோசிக்கும் போதே வித்தியாசமா இருக்கு. நீ எதை சொல்ற? இப்பெல்லாம் நீ சில பேரோட வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறியே, ஏன்? ஏன்னா என்னோட சிஸ்டர் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் சொல்லாத. 10 வருஷமா உன்னோட கிறிஸ்மஸ் கார்டுல கூட அவளோட பேர் இருந்ததில்ல. அவ குழந்தையா இருக்கும் போதே அவளை வேண்டான்னு சொல்லி விட்டவன் நீ. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அவளை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காதவன் நீ. யாருன்னே தெரியாதவங்க தான் இதுவரைக்கும் அவளுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அப்படிதான் நடந்திருக்கு. எனக்கு தெரியும், நீ சொல்றது சரிதான். நான் செய்ய வேண்டியது எதையுமே சரியா செய்யல. நான் என் அப்பா அம்மா பின்னாடி எப்போதுமே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்காகவும் உனக்காகவும் நான் ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா உனக்கே தெரியும். யாருன்னு எனக்கு தெரியும். என்னது இந்த பீஸால டூத் போட்டது யாரு? யார் இதை செஞ்சது? நீ ஓகே தானே? நான் போய் தூங்க போறேன். மான், சிக்னல் கூட இங்க இல்லையா? யா, நான் உள்ள வரலாமா? of course. ஹேய், அம்மாவோட பல்லு எப்படி இருக்கு? வலி இருக்கு. வேணும்னா இதுல மருந்து இருக்கு, எடுத்துக்கோ. இல்ல, வேண்டாம். இங்க பாரு, நீ ட்ரை பண்றன்னு எனக்கு புரியுது. எனக்கு உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் வெளிப்படையாக உங்ககிட்ட எதையும் காட்டிக்கலனாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். நான் உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். நீ சாரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. ஓ மை காட், என்னோட முடிய பாரு. ஆமா, குழந்தையிலேயே கொடூரமா இருக்கு. நீ குழந்தை மாதிரி இருக்க, மெச்சூரே இல்லை. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். I miss you too. சரி, நான் போய் தூங்குறேன். ஓகே போ. குட் நைட். குட் நைட். Mommy? என்னோட குழந்தை.
என்னது இது? ரிச்சர்ட், மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ பாரு, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தண்ணி இங்கே எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் டப்ல தண்ணி திறந்து விட்டேன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. நமக்கு வாட்டர் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக கிடைக்கல. சரி விடு. இங்கே பாரு, நீ வெளியே போனா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வெளியே போ. முக்கியமாக உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, சரியா? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது ரிச்சர்ட். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு அது நல்லா தெரியும். உனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. யா, சரி, நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? காஃபி வேணும். ஓகே, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஓகே. ரிச்சர்ட், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் ஜான் தாம்சன். என் பசங்க கூட தான் நீ ஸ்கூலுக்கு போவே. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் ஓ, நான். மிஸ்ஸஸ் தாம்சன். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு பெரியவரா வளர்ந்துட்ட. ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்க. அதுவா, ஆஸ்திரேலியா எல்லாம் கிடையாது, பிறந்து வளர்ந்த இடம். தங்கச்சியை கூட்டு இங்க வரலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சாரா உன் கூட வந்திருக்காளா? ரொம்ப நல்ல விஷயம். நான் அவட்ட நிறைய பேசணும். அவ எப்பவும் அப்படித்தான், விடு. கொஞ்சம் வித்தியாசமா. ஸ்ட்ரேஞ்சாவா? நீதான் சொல்ற, நான் சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you. டேக் கேர், ஓகே? இதோட ஒரு பாட்டு எங்க இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கும்? அதுதான் எப்பவும் ரொம்ப கஷ்டம். புரியல. இந்த மாதிரி ரைட் ஃபெக்ட் ஒரு சில விஷயத்தோட முதல் பதியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு பொருந்துற மாதிரி இரண்டாவது விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, உண்மைதான். இந்தாங்க, இதுக்கு பில் போட்டுட்டு ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் பாருங்க. நான் செக் பண்றேன். சார், நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுமா? எனக்கு வேண்டாம், உனக்கு தான் என்னோட உதவி தேவை. ரிச்சர்ட், என் பேர் தெரியுமா? லாஸ்ட் இயர் உன்னோட நைஸை நீ இறந்துட்டல. உண்மைதான். அவ ஃபீவர்ல இருந்தா, அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டா. அது ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால என்ன இருக்கு தெரியுமா? அதுவும் பாத் டப்ல தானே. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால தள்ளியே இருங்க. இந்த பாருங்க, அந்த ஸ்டோரியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆடம்க்கும் தெரியும். நீங்க கண்டிப்பா இதை சொல்லிதான். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகே, நீங்க கேட்டது பக்காவா இருக்கு. இந்தாங்க 12:35. யார் இது? நான் ஜான் தாம்சன், பக்கத்து வீட்ல இருந்து வரேன். இது என் ஃப்ரெண்ட் ஏமி. ஹாய், நான் ஒன்னும் உன் டைம் வேஸ்ட் பண்ணல சாரா. மிஸ்ஸஸ் தாம்சன், எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா மாறி இருக்கே. யூ லுக் பியூட்டிஃபுல். கண்டிப்பா நீ ஹார்ட் பிரேக்கரா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. 2 பேரும் உள்ள வாங்க. உனக்காக நான் ஆப்பிள் பை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இது என்னோட ஃப்ரெண்ட் ஏமி. ஹாய் ஏமி. நைஸ் டு மீட் யூ. ஏன் 2 பேரும் நின்னுட்டே பேசுறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ. ஷூர். இங்க நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இன்னும் நான் அடுக்காமலே வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்கு, விடு. ஷாப்பிங் போக எனக்கு டைம் செட் ஆகவே இல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூட வேற யாரும் இல்ல, தனியா போக ஒரு மாதிரி இருக்கு. ஏய், நாங்க வரோம் கூட. அதுவும் இல்லாம நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அங்க போனா அதான் எனக்கு ஆமா, தோணும். நீங்க சாப்பிட கொடுத்தா பிளைனா கொடுங்க. ஓகே, இத வந்துடுறேன். எஸ்.
இந்த லவ்லி யங் லேடி யாரு? யார சொல்றீங்க? இங்க பாத்தியா இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு? ஆமா அழகா இருக்கா. இது உன்னோட பொண்ணா? நீ படிச்ச ஸ்கூல் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா இவள அங்க கூட்டிட்டு போயிடாத. அதை விட பெஸ்ட் ஸ்கூல்லாம் இங்க இருக்கு. அங்க ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே நல்லா இருக்காது. நான் சொல்ற ஸ்கூல்ல இவள சேர்த்து விடு. பாருங்க, அதாவது இவ லாஸ்ட் இயரே இறந்துட்டா. ஓ, ஐ எம் சோ சாரி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்யூ. ஓ காட், என்ன அது எடுங்க, அது எடுங்க, எடுங்க. என்னாச்சு? இரு என்னாச்சு? உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? என்னாச்சு? இல்ல சடனா எனக்கு அப்படியே செஸ்ட்ல ஃபயர் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ மை காட். இந்தாங்க ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். எதுவும் வேண்டாம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. என்ன வெளிய போக விடுங்க. நான் வெளிய போகணும். என்ன விடுங்க. சாரா, என்ன யாராவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் யாராவது. ஒண்ணு இல்ல. ஏன் அழுகுற? ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்ல. பயப்படாத. நான் இருக்கேன். பெட்டரா ஃபீல் பண்றியா? இல்ல, நான் பெட்டரா ஃபீல் பண்ணல. இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, எனக்கு இந்த இடமே பிடிக்கல. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கு. முதல்ல என்ன எக்ஸாக்டா நடந்ததுன்னு நீ சொல்லு. இது இந்த உடைஞ்ச கதவு, அப்புறம் அந்த அழுக்கான இடம், இதெல்லாம் தான் உன் பிரச்சனையா? வீடுன்னு இருந்தா இதெல்லாம் இருக்குதானே செய்யும். இதுக்கு போய் பயப்படுற? இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். சில நேரத்தில் இப்படிதான் சில விஷயங்கள் கற்பனை தோணும். பண்றேன்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீ முன்னாடி நடந்த விஷயத்த நினைக்கிற, அதெல்லாம் உன்னை இப்படி யோசிக்க வைக்குது. நீ கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். ஓகே, சில விஷயங்கள் இங்க மாற்ற வேண்டியது இருக்கு. அதனாலதான் நீ இப்படி ஃபீல் ஆகுற. 13 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதான் உனக்கு எப்படி இருக்கு. இல்ல, நீயும் இங்க தானே இருக்க. ஆனா உனக்கு எதுவுமே தெரியல. நேத்து நைட் நான் குடிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் தான் கற்பனை பண்றேன்னு தோணுது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நீ யாரு, என்ன, இங்க என்ன இருக்கு, எல்லாத்தையும் யோசிக்கணும். யா, எனக்கு புரியுது. நான் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே?
ஹாய், குட் ஈவினிங். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கப் சோடு வேணும். உங்களுக்கு? எனக்கு ஒரு ட்ராக் பேஸ் வேணும். யா, கொண்டு வாங்க. இந்த இடம் நிறைய மெமரிஸ் எனக்கு திரும்ப கொடுக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய வேண்டாத நினைவுகள் தான். இங்க வந்தது உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே செல்ஃப் சர்வ் தான் முன்னாடி இருக்கும் தெரியுமா? எல்லாமே மாறி போச்சுல்ல? நெக்ஸ்ட் மந்த் கூட இன்னும் கூட மாறும். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் வேலைலாம் நல்லா போகுதுல்ல? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறிடும். என்ன? இந்தாங்க மேடம், இது 450. நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஹேய், வந்துருச்சு பாரு. ஐம் சாரி, நாங்க பார்த்துட்டு இருந்த அதாங்க வைக்கல. இட்ஸ் ஓகே. நீ ஓகே தானே? நான் ஃபைன் தான். பிரேக் ஆயா டூ. கீயை எடுத்துக்கிட்டு மேல போலாம். லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன். லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன். இப்படி இருக்க உன்னை நான் மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கல. உன்னை மறுபடியும் தொட்டு பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப. சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, உள்ள போலாம். வா. வா, வந்து உட்கார். என்னோட அழகான பொண்ணு. என்ன? அவளுக்கு அவ கூட நான் விளையாடணும்னு ஆசை. நான் அவளுக்கு தேவை, அதனாலதான் அவ திரும்பவும் இங்க வந்திருக்கா. நீ கனவு கண்டிருக்க. கொஞ்சம் ஓவரா இமேஜினேஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தது நான் பண்ண பெரிய தப்பு. இல்ல, நான் அவளை மறுபடியும் இங்க பார்த்தேன். நீ எவ்வளவு பாத்தியா? ஆமா, எனக்கு தெரியும் அவ இங்கதான் இருக்கா. சாரா, இல்ல, நான் உண்மையாவே அவளை பார்த்தா அவ இங்கதான் இருக்கா. ஓகே, இப்ப நீ போய் படுத்து தூங்குறியா? ஹலோ. அப்போ உன்கிட்ட வந்து நான் பேசாம போயிட்டேன். அப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை இருந்தது, அதனால என்னால பேச முடியல. உனக்கு இந்த நம்பர் எப்படி கிடைச்சது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சில விஷயங்களை நீ நம்பாம இருந்தா அதெல்லாம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. என்ன? நீ தான் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? அவ எங்களுக்கு சொந்தமானவர் ரிச்சர்ட். நான் சொல்றது நல்லா கேளு. என் தங்கச்சி பக்கத்துல நீ நெருங்குறத நான் பார்த்தேன். ஹலோ ஹலோ, அவனை செத்தடா நீ.
ஜீசஸ், நான் பயந்தே போயிட்டேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அங்கிருந்து பார்த்து பார்த்து நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா? உன் சிஸ்டரை பத்தி உன்கிட்ட பேசணும். அவளை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, இங்க திரும்பவும் வராத. உண்மையாவா? நீ அவ கூட இந்த வீட்ல ஒண்ணா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. அது உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஓ, உன் ஃப்ரெண்டு தான் நைட் எனக்கு கால் பண்ணி பேசினதா? அவளை சுத்தி என்னவோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. நீ இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கவே கூடாது. நீங்களாம் எதுக்காக இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உனக்குள்ள அந்த சாத்தானோட சக்தி இறங்க கூடாது. நீ கடவுளைத்தான் சரணடையணுமே தவிர அந்த டீமானுக்கு சரணடைய கூடாது. சத்தியமா சொல்றேன், உன்னால காப்பாற்றவே முடியாது. சாரா, நான் அவளுக்காக தான் இதெல்லாம் என்ன பண்றேன். பண்ணிட்டு இருக்க நீ? எவ்வளவு ரத்தம் போகுது? ஏன் இப்படி பண்ண? முதல்ல என்ன நடக்குது சாரா? இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன சாரா நீ? இரு, நான் எமர்ஜென்சி கிட்ட போறேன். எங்க போற நீ? ஏய், நில்லு. தயவு செஞ்சு சொல்ற, ஓடாத. சாரா, கதவை தர. சாரா, கதவை தர. சாரா, உன்கிட்ட தான் சொல்லிருக்க, கதவை தர. நான் 911க்கு கால் பண்ண போறேன். தயவு செஞ்சு நீங்க இருந்து போ. இங்க ஆம்புலன்ஸ் வரணுமா? போலீஸ் வரணுமா? அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா கதவை இப்பயே தர. ஏய், நான் சொல்றது கேக்குதா? கொஞ்சம் இரு, நான் இப்பயே கால் பண்றேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இத நான் தான் சொல்லணும். சாரா, இங்க யாரு? நாங்க தான். கொஞ்சம் எனக்காக இந்த பெட்ல படுக்க முடியுமா சாரா? என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இது ஒரு ஆக்சிடென்ட். எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. Go to hell, Richard. நான் ஹெல்லுக்கு போகணுமா? கொஞ்சம் விட்டுருந்தா நீ போயிருப்ப. சார், அவளே தாங்க ட்ரை பண்ணிருக்கா. அவ சூசைட் பண்ணிக்க தான் அப்படி பண்ணிருக்கா. ப்ளீஸ் சார், நீங்க எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல. தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே, நான் கிளம்புறேன். உண்மையா அவ சொல்றாரு, நீங்களாவே தான் உங்களை இப்படி பண்ணிக்கிட்டீங்களா? இது ஒரு ஆக்சிடென்ட். சரி, இருங்க, செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். இது இன்னைக்கு தான் நடந்ததா? ஆமா. ஆனா இந்த காயத்தை பார்க்கும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இல்ல இருக்கு. நீங்க இது நடந்தப்பவே என்ன வந்து பார்த்திருக்கணும், புரியுதா? ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த காயத்தோட அடையாளம் எப்பவுமே உங்க உடம்புல இருக்கும். Father Brett? Yes? நீங்க கொஞ்சம் பேசிட்டு இருங்க. நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஹாய். பேஸ்பால் உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு உன்னையும் தெரியும், உங்க அம்மாவையும் நல்லா தெரியும்ப்பா. உனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாள், அவ பேர் என்ன? சாரா. சாரா, ஆமா. அவ எப்படி இருக்கா? அவள் நல்லா இல்லை ஃபாதர். அவள் மோசமான நிலைமையில் இருக்கா. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவள் கையை அவளே அறுத்துக்கிட்டா ஃபாதர். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட்னு என்கிட்ட சொன்னா. ஆனால் அது அப்படி இல்லை. இதை கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ். நான் அவளை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யா அது 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 ரொம்ப நல்ல விஷயம் தான். இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எங்கள் வீடு உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். 6:30க்கு அங்கே வரலாமா? கண்டிப்பாக வரலாம். ரொம்பவே நன்றி ஃபாதர். இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நன்றி? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமை. நான் உன்னை சாயந்தரம் பார்க்குறேன்.
நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இங்க நடக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஏன் இப்படி மாறின? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். எல்லாமே மாறிடுச்சு. நீ வித்தியாசமா இருக்க. இப்போதைக்கு உனக்கு கண்டிப்பா உதவி தேவை. நீ மறுக்கக்கூடாது. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. லாஸ்டா நடந்த அந்த கட் கூட ஒரு வகையான ஆக்சிடென்ட் தான். ஓகே, அப்படின்னா சந்தோஷம்தான். நேற்று ராத்திரி ஒரு மோசமான கனவு. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஃபாதர், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உள்ள வாங்க. தேங்க்யூ ரிச்சர்ட். உட்காருங்க ஃபாதர். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. காஃபி, டீ உங்களுக்கு என்ன வேணும் ஃபாதர்? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நல்லது, போய் கூட்டிட்டு வா. கொஞ்சம் வெளியே வா சாரா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்ற. ஃபைன். சாரா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் தான் ஃபாதர் பெர்க். உன் பிரதர் ரிச்சர்டை பார்த்து பேசிட்டு போறான்னு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்து பேசலான்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா நான் ஒன்றும் ரிலீஜியஸ் பர்சன்லாம் கிடையாது ஃபாதர். நாம அதை பத்தி தான் பேசணும்னு இல்லை, வேற எதை பத்தியும் பேசலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் வெரி குட் லிசனர். நான் எதை பத்தியும் கேட்பேன். ரிலாக்ஸ்டா எதை பத்தி வேணாலும் பேசலாம். ரிச்சர்ட் இங்க இல்லாம இருந்தா உனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா சொல்லு. கொஞ்சம் நீ எங்களுக்கு பிரைவசி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஷோர் ஃபாதர், நீங்கள் அதை தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கும் இல்லை. உன்னோட கையில பேண்டேட் இருக்கிறத பார்த்தேன். எனக்கு என்னன்னு கேட்கணும்னு தோணுது. சொல்ல முடியுமா? நானே என் கையை கட் பண்ணிக்கிட்டேன். ஆமா, ரிச்சர்ட் என்கிட்ட சொன்னான். அவன் இதை பத்தி என்ன நினைக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரிச்சர்ட் என்கிட்ட சொன்னான், நீ நைட்டெல்லாம் தூங்குறது இல்லையாமே, நீயாவே இருக்கிறது இல்லைன்னு அவன் என்கிட்ட சொன்னான். லாஸ்ட் இயர் தான் என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டு பி ஹானஸ்ட், என்னோட பிரச்சனை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. நான் இப்ப என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. உனக்கு அதை பத்தி பேச ஏதாவது விருப்பம் இருக்கா? அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ கடந்து வந்த விஷயங்களை பத்தி பேசுறதுல தப்பே இல்லையே. இது சம்பந்தமா நான் ப்ரேயர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உன்னோட மைண்ட் செட் எல்லாம் மாத்தணும்னு சொல்லி நான் சொல்லல. கடவுளை வேண்டிக்கிட்டு நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சா உனக்கு நல்லது நடக்கும். நான் உன்னை ஓவரா புஷ் பண்றேன்னு எனக்கு தெரியுது. சில நேரங்களில் என்ன மீறி நான் அதை பண்ணிடுறேன். இல்ல, அப்படி இல்ல. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா அது எனக்கு நல்லதுதான் ஃபாதர். ஆல்ரைட், இங்க பாருமா, எதுவுமே தப்பு இல்லை. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். கடவுளை உண்மை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. என்னாச்சு? ஃபாதர், ஃபாதர் நீங்க ஓகே தானே? ஃபாதர் நீங்க ஓகே தானே? ஃபாதர், ஃபாதர் உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். என்ன? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நோ, ஃபாதர் கொஞ்சம் இருங்க. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். என்ன? இன்னைக்கு என்னால நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும். UFAல அவர் தான் பிரசிடண்டா இருக்காரு. அவர் பேரு ஃபாதர் பிரான்சிஸ் கேம்பல். இந்த மாதிரி விஷயத்துல அவர் தான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். புரியுதா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரிசெஷன். அன்பிலீவபிள். ஹெல்ப்காக அவரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி பிரீஸ்டோட ஹெல்ப் எல்லாம் நமக்கு தேவையில்லை. மென்டலி ஹெல்த்தை சரி பண்றவங்க தான் நமக்கு இப்ப தேவை.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மறுபடியும் உன் கையை அறுத்துக்க பாக்குறியா? இது உனக்கு வேண்டாத வேலை. சரா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன்னால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. என்னோட தேவை உன்னை கொல்றதா உன்னோட தேவையா? நான் அவ கூட இருக்க ஆசைப்படுறேன். அவ இங்கதான் இருக்கா. ஓ, அவ இங்கதான் இருக்காளா? இங்கதான் இருக்கான்னு சொல்ற. ஓகே, செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இல்லையே சாரா, என் கண்ணுக்கு அவ தெரியலையே. இல்ல ஒருவேளை இங்க அவ நமக்காக மறைஞ்சிட்டு இருக்கா? லேசி, ஹலோ. இல்லையே, அவ இங்க இல்லையே. ஒருவேளை இங்க இருக்காளா? இல்லையே. இல்லையே, எங்க இருப்பா? ஒருவேளை இங்க இருக்காளோ? ஒருவேளை இங்கதான் இருப்பா போல. ஓகே, என்னோட பிளாஷ் லைட் எங்க எங்க போச்சு? அது நான் போய் பாக்குறேன். ரிச்சர்ட், தயவு செஞ்சு அங்க போகாத. ரிச்சர்ட், எங்க இருக்கிற? கொஞ்சம் வெளியே வரியா? என்ன நாத்தம் இது? கிரேட், ஏதோ விளையாட்டு அங்க பார்க்க போனேன். சுவேஜ் லைன் வேற அங்க பிரச்சனையா இருக்கு. சாரா, இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போறேன். தினமும் நீ சாப்பிடலன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு தெரியுமா? நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்காக நீ எனக்கு குழந்தையா வந்து பிறந்த? அம்மா அப்படி இல்லம்மா. லிசி, நான் ஒண்ணும் நம்ம குழந்தையை விட்டு போகலாம்னு சொல்லல. ஆனா நீ அப்படி செய்ய விட்டுறாத. இன்னைக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ சீக்கிரமா குணமாகணும். இந்தா, நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. ஆனா அன்னைக்கு நீங்க அப்படி பண்ணிருக்கவே கூடாதுமா. என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னே செய்யல. உன்னை காப்பாத்ததான் அப்படி செஞ்சேன். எல்லாமே உன்னோட தப்புதான். தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. அன்னைக்கு இது நடக்காம இருந்திருக்கலாம். I love you, baby. உங்களுக்கு என்ன வேணும்? பீரு ஒக்கா ஏதாவது கொடுங்க. ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லுங்க சார். ரம்மு பயணிச்சு ஏதாவது கொடுங்க சார், தயவு செஞ்சு சீக்கிரமாக. நான் ஏதாவது குடிக்கணும். ஓகே. மிஸ்ஸஸ் பெய்லி, மிஸ்ஸஸ் பெய்லி. ஃபாதர், நீங்க என்ன பயமுறுத்துட்டீங்க மிஸ்ஸஸ் பெய்லி. ஸ்டடி ரூம்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே.
இதுக்கு முன்னாடி உன்னை நான் இங்க பார்த்ததே இல்ல. நானும் உன்னை பார்த்ததில்ல. நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட் வீக் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது பயங்கர வெறுப்பில் வந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததும் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, உனக்கு என்ன வயசாகுது? எல்லாம் தேவையான வயசுதான். ஹே படி, இன்னொரு விஸ்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதையும் கொடுங்க. ஹலோ, இப்போ நீங்க ரீச் பண்ணி இருக்கிறது ஃபாதர் பிராங்க் கேபிளோட ஃபோன். என்ன மெசேஜ் சொல்லணுமோ சொல்லுங்க. ஹாய் ஃபாதர் பிராங்க், நான் தான் ஃபாதர் ஜேம்ஸ் பெர்க். லாஸ்ட் இயர் மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்ப் நடத்தினோம். அப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபாதர், ஒரு கொடூரமான விஷயத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குடும்பத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க நேர்ந்தது. என்னால் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல. நான் ஒரு விஷயத்தை அங்கே பார்த்தேன். அது என்கிட்ட பேசிச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான் இதை சீக்கிரமா முடிச்சு வைக்கணும் ப்ளீஸ். இது ரொம்ப அர்ஜென்ட். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் வந்து 6325926789. ப்ளீஸ் இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் பாலே, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க யாரு? என்னோட வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ரொம்ப ஸ்ட்ராங் தான் போல இருக்கே. ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான். நான் எப்போதுமே ஸ்ட்ராங் தான். உனக்கு அது தெரியாது. இன்னொன்று எடுத்துட்டு வா. ஒவ்வொரு ட்ரிங்க்ஸும் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? தெரியும். மொத்த காசும் போனாலும் சரி, நான் வேண்டியதை குடிப்பேன். ஸோ நாம இங்கிருந்து போலாமா? செஞ்சுட்டா போச்சு. அது சரி, நான் வெளியே இருக்க மாதிரியா? நீ போ, வரேன். வேலையை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுவேன். சரி. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உன்னோட நல்லதுக்கு தான். நீ பேக் ஃபயர் எதுவும் பண்ணிக்காத. நீ மட்டும் குறுக்க வரலன்னா இது ஈஸியாக முடிச்சிடும். உன்னோட தேவையை நோக்கி நீ போக ஆரம்பிச்சிட்ட. அதை அப்படியே கண்டினியூ பண்ண. எங்கள் வழியில் குறுக்க வராத, அப்புறம் வருத்தப்படுவ. நீயே முடிவு பண்ணிக்க. என்ன உனக்கு புரியுதில்ல? என்ன நீ ஃபாலோ பண்ணுறல? எப்போவும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். நேற்று, இன்னைக்கு, நாளைக்குன்னு எப்பவும் ஃபாலோ பண்ணுவேன். நீ பண்ற காரியம் எதுவும் உனக்கு நல்லது பண்ணாது. நான் சொல்றது கேளு, இதோட நீ நிறுத்திக்க. நான் முன்னாடியே உன்னை வான் பண்ண. முதல்ல நீ யாருன்னு சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக தேவையில்லாம என் குடும்பத்தோட விளையாடுறீங்க? கொஞ்ச நாளைக்காவது நீ ஒரு மனுஷனா நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லி இருந்தேன். சில விஷயங்கள் உன்னை அறியாமலே உன் பின்னாலேயே வந்து உன் குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் உன்னை கொல்ல போறேன். எனக்கு கால் பண்ணி மிரட்டுற என் தங்கச்சி அதுவும் தேவையில்லாம. அதை நான் பண்ணல, அது உனக்கு புரியல. இவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். Damn it!
நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பணும். ஓகே. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறேன். ஃபாதர், ஐ எம் சாரி, என்னோட சார்ஜரை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஃபோன் போட்டாலும் உங்க ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. ஃபாதர், நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும் சில விஷயங்களை பார்த்தா உயிர் வாழ முடியாது. எப்படி என்ன கண்டுபிடிச்ச நீ? நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கல. சாவு அவனை தேடி வந்திருக்கு. அங்க தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை நிறுத்தி ஆகணும். இருட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு இப்ப இருட்டுக்குள்ள மொத்தமா போயிட்டாங்க. அந்த குடும்பம் அழிஞ்சுகிட்டே வருது. அதை எப்படியாவது காப்பாத்தணும். நீதான் என் கூட இருக்கணும். சரா, என்ன நடக்குதுங்க? நான் அம்மாவாகடா, அதுக்கு உதவி செய்யுங்கன்னு நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என்ன நடக்குதுங்க? நமக்கு பேபி வரப்போகுது ரிச்சர்ட். அவங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும். எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும். அவங்களுக்கு இந்த கொடூரம் நடக்க கூடாது. இது அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏய், உள்ள நீ உயிரோட தான் இருக்கியா? என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க யாரு? என் வீட்டுக்கு முன்னாடி தான் உன் காரை பார்க் பண்ணிருக்க. நீ குடிச்சிருக்கியா? இல்ல. நான் கார் எடுக்கணும் வழியை மறைச்சு நிக்காம கொஞ்சம் மூவ் பண்றியா? அப்படியா? நீ மூவ் பண்ணாதான் என்னோட காரை என்னால எடுக்கவே முடியும். முட்டா பைய. ஃபாதர் இருக்கீங்களா? ஃபாதர், நான் ரிச்சர்ட் வந்திருக்கேன், இருக்கீங்களா? ஹலோ. அவர் அங்க இல்ல ரிச்சர்ட். என்ன? நேத்தே அவர் தன்னோட நாக்க தானே அறுத்துக்கிட்டாரு. நீதானா? நீதான் அதை பண்ணியா? நான் வெறும் குரல் மட்டும்தான், ஒரு மெசஞ்சர் மாதிரி. உன்கிட்டையும் அவர்கிட்டையும் வெறும் மெசேஜ் மட்டும்தான் கொடுக்கறேன். நீ சொல்றது எதுவும் நடக்காது.
உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஃபாதர் பர்க் வந்து உங்களோட பேஷண்ட் தானே? அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா. ஃபாதர் பர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் அதான். ஃபாதர் பர்க்கை நான் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் கேத்ரின்னா. நல்ல வேளை நாங்க இந்த நேரத்துல உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இங்கே என்னதான் நடக்குதுங்க? உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்க அவருக்கு சொந்தம் இல்லையா? சொந்தம்லாம் இல்லை, அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. சரி, ஓகே, நீங்க என் கூட வாங்க. ஃபாதர், அவர் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டாரு, என்ன ஏதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுல என்ன எழுதியிருக்காரு? ஃபைன் ஃபாதர் கேம்பிள். அது யாரு? நான் இப்ப போயானும். ஏய், எங்க போறீங்க? நான் தான் கேக்குறேன்ல. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருந்து போயிடுங்க. நீங்க எல்லாருமே செத்து போக போறீங்க. சாகடிச்சிருவோம் உங்களை. உன்னை கண்டிப்பா நாங்க அழிப்போம். இந்த உடம்பை விட்டு உங்களை நாங்க போக வைப்போம். உன்னை எப்படியாவது வெளியே அனுப்புறேன். கடவுளோட பேரால கண்டிப்பா உங்களால இந்த பூமியில ஆட்சி செய்ய முடியாது. நீ கண்டிப்பா தோத்துதான் போவ. மெதுவா வெளியே போ. அதாவது இந்த மாதிரி ஆவிங்கெல்லாம் உண்மையாவே இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன முடிவு பண்ணீங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இன்னும் கூட என்னால இதை நம்பகத்தன்மையோட உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா வருத்தம் என்னன்னா, நம்ம மனசு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மால நம்ப முடியும். அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன சொல்றீங்க? நீங்க வர்றீங்களா? கையா இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டூர் நடத்துறது இல்ல. ஏன் நடத்தக்கூடாது? இது ஒரு நல்ல கேள்விதான். என்னோட ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நாங்க அதை வெளியே துரத்தும் போது அங்க பெரிய பிரளயமே ஏற்படும். அந்த இடத்துல நார்மலா இதை பத்தி தெரியாதவங்க, சம்பந்தப்படாதவங்க இருந்தா இதனால அவங்களும் பாதிக்கப்படலாம். இதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். வேற என்னெல்லாம் நடக்கும்? இந்த மாதிரி நடக்கும்போது அங்க சம்பந்தப்படாத யாராவது பயந்தாங்குழி இருந்தாங்கன்னா அவங்கள அதை தாக்க வாய்ப்பு இருக்கு. இதை கேட்கும் போதே எனக்கு சிரிப்பா இருக்கு. இதுல நீங்க இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ இதை விட பெட்டரான ஒரு வழியில உங்களால இத பொய்ன்னு நிரூபிக்க முடியும்னா அதுக்கான ஆதாரத்தோட வாங்க. இல்ல நீங்க என்ன ஃப்ராடுன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா இதுல இருக்கிற உண்மையை கொஞ்சம் நீங்க ஒத்து பாருங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையா? ஆமா, எனக்கு தெரியுது உங்க எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு சயின்டிபிக் மைண்ட். அதனால ஏத்துக்கிறது கஷ்டம்தான். உங்களுக்கு இதை கேட்கும்போது கோபம் வரும். ஆனா நாங்க இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியும் நீங்க நம்பலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நம்பிக்கை வச்சா தான் முடியும். இவ்வளோ நேரம் இங்க வெயிட் பண்ணி இங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம இங்க இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஃபாதர் பிரான்சிஸ் என்னை வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க. ஃபாதர் ஜேம்ஸ் பர்க்கன் நீங்கள் எனக்கு உதவி பண்ண முடியும்னு என்கிட்ட சொன்னார். லாஸ்ட் நைட் அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்ல? இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை எப்படி, ஒருவேளை நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சாரி, எனக்கு நாளைக்கு 6 மணிக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பேசாம நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இல்லை 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 இல்லை, இது ரொம்ப முக்கியம். இதில் வெயிட் பண்ண ஒன்றுமே இல்லை. ஓகே, என்னன்னு சொல்லு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க வீட்டுக்கு வந்தாரு, ஒரு விஷயத்தை பார்த்தாரு, அதை பார்த்து பயந்தாரு. அப்புறம் அவரோட நாக்கே அவர் அறுத்துக்கிட்டாரு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் எதுவும் பேச முடியாம இருக்காரு. அங்கேயும் டெமானிக் பிரச்சனை இருக்கா? எல்லாமே சரியாயிடும். என் கூட சீக்கிரமா வா. ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு. சொல்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். என் சிஸ்டர் சாராவுக்கு அவளோட பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹஸ்பண்ட் அவரை விட்டு போயிட்டார். அந்த குழந்தையும் போயிடுச்சு.
இது நேச்சுரல் டெத் தானா? அவ தான் கொண்டுட்டா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அப்படிதான் இருந்தது. அவளுக்கு ஏதோ நோய் இருந்தது, அதான் அப்படி பண்ணிட்டா. அவளுக்கு உதவி பண்ணுறதா நினச்சி பண்ணிட்டா. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா, அதுக்கு உதவி பண்ண நினச்சா. என்னோட சாராத முழுசாக நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியுது. இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவளை கூட்டிகிட்டு எங்களோட பழைய வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அவளால் பழச மறந்து வாழ முடியும்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனால் அவளோட கனவு அவளுக்கு எதிரியாக மாறிடுச்சு. அந்த கனவு கடைசியில் அது உண்மையாகவே ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் அப்நார்மலாக, சில நேரம் நார்மலாக இருக்கா. கத்தி எடுத்து அவள் கையை ஒரு தடவை அறுத்துக்கிட்டா. அவளே அறுத்துக்கிட்டாளா? அதுக்கப்புறம் நான் ஏதோ வித்தியாசமான சிம்பிள்ஸ் பார்த்தேன். என்ன மாதிரியான சிம்பிள் அது? இல்லை, எனக்கு சொல்ல தெரியல. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. உடம்பு முழுக்க அது இருக்கு. ஒரு மாதிரி காயங்கள் மாதிரி இருக்கு. எப்படின்னா அது பிராண்ட் மாதிரி இருந்தது. கெட்ட சக்திகளோட பிராண்ட் மாதிரி. எனக்காக அதை கொஞ்சம் வரைஞ்சு காட்ட முடியுமா? அது என்னன்னு நான் பார்க்கணும். அதுக்கு தான். நீங்க ஷோரா தான் சொல்றீங்களா? யா, முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ நம்புறேன். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன? ரெண்டாவது மார்க்கா நீங்க போட்டிருக்கீங்களே, அதை தான் சொல்றாரு. என்னது அது? இது ரொம்ப ரேரான சிம்பல். என்னோட வாழ்க்கையிலேயே இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து அக்கார்டிங் டு மித் இதை வந்து ஹெல்லோட பிரின்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த உருவத்தில் வேணாலும் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை வேணாலும் அதால் கொடுக்க முடியும். சில முக்கியமான அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. அதோட தான் இது வேலையவே செய்யும். இது எதேச்சியாக உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே பிளான் தான். இதை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னது மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான். இதை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கு. நம்ம போட்டு வச்சிருந்த ஷெட்யூல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஆமாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் போற வழியில பேசிக்கலாம். நான் அந்த கடவுளோட பேரால சொல்றேன், எந்த தீய சக்தியாலேயும் என்ன நெருங்க முடியாது. இங்க இருக்கிற தீய சக்திக்கு ஆண்டவருடைய பேரால நான் எச்சரிக்கை விடுறேன். இங்க இருக்கிறவங்கள நீ எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய ஆண்டவர் எப்பவும் என்ன காத்துக்கிட்டு இருக்காரு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளை விட உனக்கு எந்த பலமும் கிடையாது. ஆண்டவரை என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசு என்ன எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க நினைச்சா அது முடியும். என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசை இங்க இருந்து விரட்டுங்க. யாருக்கு இந்த கெடுதல் வரக்கூடாது. ஆண்டவரே. மாலி, ஓ மாலி, மாலி, நீங்க தான் என்ன காப்பாத்தீங்களா? உங்களால தான் நான் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கேன்.
இவர்கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. ஓ, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளை அனுப்பிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நாம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். அந்த கடவுளால தான் நாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவரால தான் நம்மள காப்பாத்த முடியும். All is well. எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரு நிமிஷத்துல காணாம போன மாதிரி இருக்கு. நீங்க எனக்குள்ள இருந்த ஈவலை பாத்திருக்கீங்க. அந்த ஈவலை எனக்குள்ள இருந்து விரட்டிட்டீங்க. நீங்க பண்ண வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. ரிச்சர்ட், இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேண்டாம், இதை நானும் பண்ணிதான் ஆகணும். ஓகே. என்ன இப்படி நாத்து அடிக்குது? சாரா, இங்க ரொம்ப மோசமான ஸ்மெல் வருது. இதை நம்ம எப்படி செய்ய போறோம்? இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இங்க ஏதோ டெட் பாடி இருக்கு. இங்க பேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க கூட ஏதோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் முதல்ல சரி பண்ணணும். ஆமா, அண்டர் கிரவுண்ட்ல தான் ட்ரைனேஜ் இருக்கு. இது பாடி ஸ்மெல், இந்த ஸ்மெல் தான். எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த ஆத்மாவை சாந்தியடைய வையுங்கள். கர்த்தரே, உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அது சாரா இல்லல? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ்க்கு கால் பண்றேன். போனை முதல்ல உள்ளவை. ஏன்? இங்க ரொம்ப ஆபத்தான ஈவில் இருக்கு. தேவையில்லாம அவங்க உயிரையும் இதுல பணைய வைக்க வேண்டாம். இதுல ரீடிங் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு, பயங்கரமாகவும் இருக்கு. காப்பாத்துங்க, தள்ளிப்போ. கடவுள் பேரால சொல்றேன், தள்ளிப்போ. நீ யாருன்னு சொல்ல? இந்த இடத்தை விட்டு ஒழுங்கா போயிட. சாரா, அங்கே இரு. ரிச்சார்ட், இங்க வராத. நீ முதல்ல யாருன்னு சொல்ல. உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் பேர் என்னன்னு சொல்லு. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. உன்னோட முட்டாள் கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? வீக்கானவங்களை இப்படி கொடுமைப்படுத்துற. யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டேன். அவங்க பிரெக்னண்டா இருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நேற்று நடந்த சம்பவம் தான். அதுக்கு காரணம் யாரு?
அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ சொன்னாதான் எனக்கு புரியும். நேற்று நைட்டு நான் குடிக்க போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னை தேடி இங்க வந்தா. அவளை நான் ஒன்னா இருந்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றது? இத நான் விதின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் ரிச்சர்ட். அவங்க எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தாங்க. இந்த மாதிரி பல கவலைகள் வரும், துன்பங்கள் வரும். முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். எது எப்படியோ இதை ஏத்துக்கவே நல்ல முடியல. சில பிரச்சனை இல்ல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படின்னா அதை கண்டுபிடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு சராவை காப்பாத்த என்ன வழின்னு பார்க்கணும். நான் ட்ரை பண்ணணுமா? நாம ட்ரை பண்ணணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும்ல. அவ என்னையே கொன்னுடுவா. அவ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது எப்படி போறது? இதை விட கொடூரமா நிறைய நடக்கும். எப்படி பார்த்தாலும் அவ உன்னோட தங்கச்சி தான். இப்ப அவ மோசமான ஈவில் கண்ட்ரோல்ல இருக்கா. நல்லா புரிஞ்சுக்க. இந்த விஷயத்தை நீ மறந்துடக்கூடாது. என்ன புரியுதா? ரொம்ப நல்லாவே புரியுது. ஓ மை காட், என்ன இதெல்லாம்? அவளை சுத்தி எல்லாமே இருக்கு. தேவையில்லாம என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. என்ன உடனே ரிலீஸ் பண்ணி விடுங்க. உன்னால இங்கிருந்து வெளியே எங்கேயும் போக முடியாது. நான் இத ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. தன்னோட பொண்ணையே கொண்டு அம்மாவுக்கு சரியான தண்டனை கிடைச்சாகணும். உடம்பு முடியாத பொண்ணுனா அவளே கொன்னுடுவாளா? இது மோசமான மனநிலை. யாரும் அப்படி வாழக்கூடாது. அவளோட ஆன்மாவை நாங்க எடுத்தாகணும். இந்த மாதிரி ஒருத்தி வாழவே கூடாது. இதெல்லாம் வெறும் கனவுதான். அவ சொல்றத எதையும் கேட்காத. பொய்கள் அள்ளி விடுறதுல அது கில்லி. ஆமா ஆமா, ஆனா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இது பொய் இல்ல உண்மைன்னு ரொம்ப நல்லா தெரியும். எல்லா நேரமும் நாங்க பொய்கள் சொல்றது இல்ல. அதுக்கான அவசியமும் எங்களுக்கு இல்ல. அப்படின்னா எல்லா சுபத்தை கொண்டது நீ தானே? அவ தப்பே பண்ணிருந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. சொல்றது கேளு. இந்த குடுமையை அவளுக்கு கொடுக்காத. ஏய் ஃபாதர், உன்னோட ட்ரிக்கெல்லாம் எங்க கிட்ட பழிக்கொண்டு நம்புறியா? உன்னோட பேரு பில்லாயல். நீ ஃபாதர் ஆஃப் லைஸுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு, புரியுதா? நீ சொல்றத நான் எதுக்கு நான் கேட்கணும்? என்னோட வேலையை முடிச்சிட்டு நான் போறேன். என்னோட வழியில குறுக்க வராதீங்க. அப்புறம் உங்களையும் சும்மா விட மாட்டேன். ஃபாதரா இருந்துகிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பார், இந்த உலகத்திலேயே நாங்க தான் சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு புரியுதா? தண்டனை கொடுக்கறதா எங்களோட வேலை. நீ பண்றதுல நியாயம் எங்க வழியில குறுக்கிடாதுன்னு சொன்ன உனக்கு புரியாதா? எதுக்கு தேவையில்லாம தலையிடுற?
என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் கனவா இருந்தா நல்லா இருக்கும். அவ சொல்றது எல்லாமே உண்மைதானே? எதை கேட்குற? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசின எல்லாத்தையும் தான். உண்மைதானே? இல்ல, நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. கடவுள் ரொம்ப நல்லவர் ரிச்சர்ட். இந்த உலகத்தில் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஒரு சிலர் அப்படி இல்லை. இம்பர்ஃபெக்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய வீக்னஸ் தெரியுமா? நல்லதுக்கு நல்லதுதான், கெட்டதுக்கு கெட்டதுதான். ஃபாதர், அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அவ எழுந்துட்டாளா? இல்ல, இன்னும் எழுந்திருக்கல. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியல. ஃபாதர், உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். என்னன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா அவ திரும்ப எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை விட அதிகமா பண்ணியும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ கண்டிஷன் எல்லாம் சீரியஸா இருக்கு. எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா. என்ன கண்டிஷன்ல இப்ப அவ இருக்கா? அவ பிரெக்னண்டா இருக்காங்கிறதுக்காகத்தானே நீங்க சொல்றீங்க? ஆனா ரிச்சர்ட் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரே. உள்ள இருக்கிறது ஒரே ஒரு நாள் குழந்தை மட்டும்தான். இது உண்மையாவே பெரிய மிராக்கிள் தான். இது ஒரு மிராக்கிளா? இது நடக்க நம்ம விடவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, சீக்கிரம் முடிச்சாகணும். இதை நம்ம நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அத கொல்லணும்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ அவளையும் தானே கொல்லணும். ஒரு லேடி ஒரு குழந்தையும் கொல்லணுமா? நமக்கு இப்போ வேற வழி இல்லைங்கிற. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. ரிச்சர்ட், ரிச்சர்ட், அவங்க என்ன ஹர்ட் பண்ண விட்டுறாத ப்ளீஸ். நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? பண்ணி ஆகணும். அவங்க நிச்சயமா என்ன கொண்டுடுவாங்க. நோ ரிச்சர்ட், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இங்க இருந்து போயிடுங்க. நான் உனக்கு உதவி பண்ண தான் இங்க வந்திருக்கேன். இல்ல, அப்படி இல்ல. நீங்க வந்து அவளை கொல்ல பாக்குறீங்க. ஏய் ரிச்சர்ட், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போடா. ரிச்சர்ட், நான் அவளுக்கு உதவி பண்ண தான் முயற்சி பண்றேன். அப்படியா? அது உங்களால முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவளை கொல்ல போறீங்க. அவளால உங்க மைண்டை ரீட் பண்ண முடியுது. அவ என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ரிச்சர்ட், அவளால எந்த எல்லைக்கும் போக முடியுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். எதையும் போட்டு நீ குழப்பிக்காத. இந்த மாதிரி ஆத்மாக்கள் பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்குங்க. நீ என்னை நம்பித்தான் ஆகணும். என் கூட வா, நம்ம பார்த்துக்கலாம். நீயே கேளு. கேட்க நினைச்ச கேள்வி நீ கேளு. உனக்கு என்ன தெரியணுமோ அதை நீ தெரிஞ்சுக்க. அதுக்கான பதில் எனக்கும் தேவைப்படும். சாரா, நான் தான் முன்னாடி அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேனே. அவ போயிட்டா. அவ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க பவர் என்னன்னு தெரியாம நீ இப்படி நடந்துகிட்டு இருக்க. மறுபடியும் எப்ப வர பார்க்க ஆசைப்படுறியா? எப்படியாவது காப்பாத்துங்க. ஒழுங்கு மரியாதையா அவளுக்குள்ள இருந்து வெளியில வந்துரு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் உன்னால வந்துடக்கூடாது. இந்த பூமியில சொர்க்கத்தை உண்டாக்கக்கூடியதுதான் கனவு. இந்த இடத்துல உன்ன மாதிரி மிருகங்கள் இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடு. சொல்றது கேளு. இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது. இந்த உலகத்துல நீ இருக்க தகுதி இல்லாதவன். கடவுளோட பேரால சொல்றேன், அவளை விட்டு நீ வெளியே போயே ஆகணும். போயிரு. ஓ மை காட், என்ன நடக்குது? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? நாம உடனே இதை நிறுத்தி ஆகணும்.
நான் சொல்றத கேளு, யாராலையும் நம்ம தடுக்க முடியாது. கதவை தர, கதவை தர ரிச்சர்ட், கதவை தர. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லது இல்ல, வாங்க வெளில போயிடலாம். இதை பாருங்க ஃபாதர், உங்களை நாங்கள் அரெஸ்டெல்லாம் பண்ணலை, மேலே இது இன்டர்வியூவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு என்கொயரி, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க இது எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுனீங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அதுவே உங்களுக்கு எதிராக மாறிடும். ஃபாதர், நீங்கள் தொடர்ந்து பேசுறதுக்கு விரும்புகிறீங்களா? ஓகே, நான் மற்றவங்களை இப்போவே கூப்பிடட்டுமா? சோ இன்னொரு தடவை தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க. ஃபாதரால இந்த விஷயத்தை எதையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இது கேமரால இருக்கிற விஷயம், அதை நீங்களே கண்டுபிடிங்க. என்னத்தை கண்டுபிடிக்கிறது? வீடே இடிஞ்சு விழுந்திருக்கு, அதனால அந்த கேமரா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களை இந்த மாதிரி ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாது. நான் தோத்து போயிட்டேன். என்ன தோத்து போனீங்க? ஒரு ஈவில என்னால அழிச்சிட முடியும்னு நம்பி தோத்து போயிருக்கேன். இந்த தடவை மட்டும்தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. நீங்க கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா தான் இதை நம்புவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஈவில் மேல நம்பிக்கை இருக்கா? அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க. என்னால் எதை பார்க்க முடியுதோ, எதை ஸ்மெல் பண்ண முடியுதோ, எதை உணர முடியுதோ அதைத்தான் நான் நம்புவேன். இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளே என்னால் எதையுமே பார்க்க முடியல. அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தென்படலை. அங்கே ரொம்ப பேடான ஸ்மெல் வந்துச்சு, அதுவும் உங்கள் 2 பேர் மேலேயும். மாலி ஹானிக், அதுதானே அவங்க பேரு. அவங்க பாடியை நாங்கள் அங்கே கண்டுபிடிச்சோம். ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க அங்கே இறந்து போயிருந்தாங்க. அப்ப அந்த ரிச்சர்ட் சாரா உடம்பு, அப்புறம் அந்த குழந்தை? இல்லை, அங்கே ஒரே ஒரு உடம்பு மட்டும் தான் கிடச்சிது, அதுவும் நெய்பர் லேடியோடது, வேற எதுவும் இல்லை. அப்ப அங்க குழந்தை எதுவும் கிடைக்கலையா? சரி, அந்த 3 பேரும் எங்க போனாங்க? அந்த குழந்தை பிறந்திருக்க கூடாது, அதை தடுக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணோம். என்ன சொல்றீங்க நீங்க? ஒருவேளை அது சர்வைவ் ஆயிருந்தா? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. அந்த குழந்தை பிறந்துச்சு. அது ரொம்பவே கொடூரமான ஒரு குழந்தைன்னு எனக்கு தெரியும். நான் தோத்ததே அங்கதான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பிரீஸ்டும் அவனோட ஆளுங்களும் அங்கே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட சேஃபா இரு. நான் ஒன்று அப்புறம் பார்க்குறேன் ரிச்சர்ட். உன் ஃபேமிலியை பாதுகாத்துக்க. அந்த குழந்தை ரொம்ப முக்கியம். அவனை அழிக்க பல பேர் வருவாங்க. சாராவும் நீயும் ஸ்ட்ராங்கா இருந்து இதை எல்லாத்தையும் தடுக்கணும். ஏன்னா அது உங்க 2 பேரோட குழந்தை.